அதுக்கு ஒரு மாடல்லாம் வாங்கி வளர்த்தாங்க. மதுரையிலலாம் ஆஃபீஸ் போட்டாங்க. படம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறப்ப ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்குறாரு. அது இல்லாமல் படம் எப்போ முடிப்பீங்கன்னா அது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சொல்ல முடியாது, இம்ப்ரூவைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு இமீடியட்டாக படம் பண்ணணும்னு எனக்கு நிறைய லைனப் இருக்குன்ட்டு அதில் வந்து சூர்யா வெளியே வந்துட்டார், வெற்றிமாறன் வெளியே வந்துட்டார். வாடி வாசலை ட்ராப் பண்ணிட்டாங்க. நானுட்ட வெற்றிமாறன் டேட் இருக்குது, சிம்பு டேட் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து பண்ணுறீங்களான்னு. ஏன்னா ஒரு தயக்கமாக தான் இருந்திருக்காரு சிம்புவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெற்றிமாறன் வந்து அந்த கேம்பில் இருக்கிறாரு. வெற்றிமாறனும் ஓகே வருஷ கணக்கில் படம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இந்த படத்தை நான் 4-5 மாதத்தில் பண்ணி காட்டுறேன்ட்டு ஒரு சேலஞ்சாக அந்த படத்தில் இறங்கிட்டாரு. ஏறக்குறைய வட சென்னை 2 தான். அப்போது தனுஷ் கிடையாது வட சென்னையில். இவர் நடிச்சார்னா அப்புறம் அவரு கிடையாதுல்ல. அப்போ இவங்க ஃபேன்ஸ்குள்ளே ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. அது ஃபேன்ஸ்குள்ளே பிரச்சனைனா யாருக்கு மேலே கோவம் வரும்னா வெற்றிமாறன் மேலே தான் கோவம் வரும். ஏன்னா நீங்கள் வந்து வர வச்சு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. இன்றைக்கி தனுஷினுடைய உயரம் பெரிய உயரம். இன்றைக்கி வேறு இடத்துக்கு போயிட்டார், ஹிந்தி படம் பண்ணுறாரு. தனுஷ் அதை தாண்டி போயிட்டார். இப்போ விஜயோட பர்த்டே கம்மிங் 22 வரப்போகுது. ஸோ அன்னைக்கு வந்து ஜனநாயக் அப்டேட் என்ன வசதி சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. கொள்கை பாட்டு மாதிரி, ஒரு தத்துவ பாட்டு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க போல். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து லோகேஷ் கனகராஜும் அமீர் கானும் வந்து ஒரு காம்பினேஷன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. கூலிலேயே அமீர் கான் ஒரு கேமியோ மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அவங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அப்போ ஒரு லைன் சொல்லியிருக்காரு இந்த லோகேஷ். அமீர் கானுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு ஏற்கனவே நிறைய பேர் இந்த இரும்பு கை மாயாவியா அந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜேர்னலிஸ்ட் ஜுபைர் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்தில் வந்து சூர்யா நடிக்கிறதா இருந்தது. இப்போ அவர் வந்து ட்ராப் ஆகிட்டாரு, எஸ்டிஆர் நடிக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. இதில் என்ன அப்டேட் சார்? இல்லை, வாடிவாசல் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து கலைப்புலி தானு டைரக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் சூர்யா அண்டு வெற்றிமாறன் இவங்க காம்பினேஷனில் பண்ணுறதுக்கு ஒரு மாடல்லாம் வாங்கி வளர்த்தாங்க. மதுரையிலலாம் ஆஃபீஸ் போட்டாங்க. பல காரணங்கள் போச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ படம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறப்ப ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்குறாரு. அது இல்லாமல் படம் எப்போ முடிப்பீங்கன்னா அது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சொல்ல முடியாது, இம்ப்ரூவைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த படத்தை வந்து சேர்ந்து பண்ண முடியாது. எனக்கு இமீடியட்டாக படம் பண்ணணும்னு எனக்கு நிறைய லைனப் இருக்குன்ட்டு அதில் வந்து சூர்யா வெளியே வந்துட்டார், வெற்றிமாறன் வெளியே வந்துட்டார். ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்காரு கலைப்புலி தானும். அதனால் வெற்றிமாறனோட இன்னொரு டேரக்டர் ஹீரோவை போட்டு ஒரு காம்பினேஷனில் படம் பண்ணுவோம், சூர்யாவுக்கு ஒரு டேரக்டரை போட்டு இன்னொரு காம்பினேஷன் 2 படமாக பண்ணிடுவோன்னு பிளான் பண்ணிவிட்டு அந்த வாடிவாசலை ட்ராப் பண்ணிட்டாங்க. வாடிவாசல் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வெற்றிமாறன் முழுவதுமாக வெற்றிமாறனுக்கு ஆல்ரெடி சிம்புவை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி பேசியிருக்காங்க ஏற்கனவே. அது முன்னாடி நடந்த விஷயங்கள். இப்போ கலைப்புலி தானு வந்து சிம்புக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தார். இப்போ அந்த டேட் இப்போ ஃப்ரீயாக இருக்கப்போ கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னோடனே இந்த படம் பண்ணுறாங்க. இப்போ சிம்புக்கு எப்படின்னா இந்த டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த ராம்குமார், பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பண்ணுறதாக ஒரு படம் பண்ணுச்சு. இப்போ அந்த படம் வந்து வேற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போகுது. அந்த படம் இப்போதைக்கு ட்ராப் பண்ணுறாங்க. அந்த டேட் இருக்குது, அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் டேட் இருக்குது. அந்த டேட்டை இவருக்கு கொடுத்துட்டார், வெற்றிமாறன் கொடுத்து நீங்கள் இம்மீடியட்டாக பண்ணுங்க அப்படின்னு. வெற்றிமாறனும் ஓகே ஒரு ஷார்ட் டைமில் படம் பண்ணுவோம், நம்மளை வந்து எல்லாருமே வருஷ கணக்கில் படம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இந்த படத்தை நான் 4-5 மாதத்தில் பண்ணி காட்டுறேன்ட்டு ஒரு சேலஞ்சாக அந்த படத்தில் இறங்கிட்டார். இது வட சென்னை பேக்ட்ராப்பில் ஒரு படம். ஏறக்குறைய வட சென்னை 2 தான். வட சென்னை 2 தான் அந்த மேக்ஸிமம் படம். அதே தனுஷ் கூட வந்து வட சென்னை 2 அடுத்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்கன்னு இந்த படத்துக்கு வட சென்னை 2ன்னு கூட பேர் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைட்டில் ஒரு தொற்று இருக்குது, அதை என்ஓசி கேட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. வட சென்னை 2 இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் இந்த படம். அதுக்கு மேலே உள்ள நம்ம சில மீட்டிங்கெலாம் பேச முடியாதனால. அப்போது தனுஷ் கிடையாது வட சென்னையில். இவர் நடிச்சார்னா அப்புறம் அவரு கிடையாதுல்ல, அப்படி தானே வரும். அதனால் வட சென்னை 2 இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அது படம் வர்றப்போ தெரியும். ஆனால் அதுக்கு மேலே சில விஷயங்கள் நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கிறதுனால சொல்ல முடியாது. அதனால் அந்த டைட்டிலே வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன் வட சென்னை 2 டைட்டிலாக கூட இந்த படத்துக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதம் 16ஆம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் கிளம்ப போகிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டஸில் எடுக்கிறாங்க. அது வந்து கண்டினியூவாக அப்படியே ஷூட்டிங் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் படம் முடியுது. இப்போ வெற்றிமாறனுடைய ப்ராஜெக்ட்லேயே ரொம்ப ஷார்ட் டைம் ப்ராஜெக்டாக அந்த படம் பண்ணுறாங்க. இப்போ சிம்பு வந்து லண்டன் போயிருக்கிறாரு. லண்டனில் வந்து இந்த தேசிங்க பெரியசாமியை வச்சு எஸ்டிஆர் 50ன்னு ஒரு 15 ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு வரப்போகுது, அந்த படத்தை பற்றின ஒரு அறிவிப்பு வரப்போகுது. அதனால் லண்டன்லேருந்து வந்தவொடனே இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய அறிவிப்பும் வரும். இந்த லைனப்பில் இருக்காரு. இது முடிச்சுட்டு அக்டோபர் நவம்பரில் அஸ்வந்த் மாரிமுத்து எஸ்டிஆர் காம்பினேஷனில் ஏஜிஎஸ்க்கு அவர் படம் பண்ணுறாங்க. அந்த படங்கள் போகுது. இனிமேல் பேக் டு பேக் படம் பண்ணுவார். எஸ்டிஆருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் தான் அந்த தக் லைஃப் கிடைத்தது. தக் லைஃப் வந்து கம்பேக்குன்னு நீங்களும் சிரிக்காமல் கேட்குறீங்க. அந்த படத்தில் எஸ்டிஆர் மட்டும்தான் நல்லா பண்ணியிருந்தார், மீது எல்லாமே படத்தில் பெருசாக ஒட்டாமல் போகிறோம். உண்மையை சொல்ல போனால் எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருந்தவரை கொண்டு வந்து அது யாருக்கும் நெகட்டிவ் ரோல் மாதிரி தான். அது
அது பண்ணிவிட்டு அதை வந்து ஆல்ரெடி ஒரு பாட்டு இருந்துச்சு, முத்தமலை பாட்டை ஷூட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அந்த பாட்டை பயன்படுத்தாமல் விட்டுருக்காங்க. படத்தினுடைய உண்மையை சொல்லணும்னா அந்த படத்தினுடைய ஒரிஜினல் கிளைமேக்ஸ் வந்து கமலஹாசன் சார் மாதிரி தான் இந்த ஷூட் பண்ணியே எடுத்துருக்காங்க. ஷூட் பண்ணிவிட்டு கடைசியில் மாற்றிருக்காங்க. சில அழுத்தங்கள்னால எஸ்டிஆர் இறந்து போகிற மாதிரி மாற்றிருக்காங்க. அப்போ அந்த முத்தமலை சாங்கை வந்து த்ரிஷா வந்து 2 வருஷனாக பாடுற மாதிரி வச்சுருக்காங்க படத்தை ஷூட் பண்ணுறது. அதை முழுவதுமாக அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு குழப்பத்தில் பண்ணதின் விளைவு தான் நம்ம பார்க்குற இன்னைக்கு ஃபுட்டேஜ். அதுக்கு முன்னாடி நிறையா டீட்டெயில் இருந்திருக்கு படத்தில். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கமலஹாசன் வந்து அந்த நேபாளில் போடுவாங்க இல்லையா, நேபாள் போர்ஷனே ரொம்ப டீட்டெயிலாக அந்த நேபாளில் இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் சீன்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுருக்காங்க. நல்ல சீன்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுருக்காங்க, நல்ல பாட்டெலாம் கட் பண்ணி தூக்கி போட்டு இருக்கிற குப்பையெல்லாம் பிறக்கி போட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க போல். இது யார் ஆர்டர் பண்ணால் என்னன்னு தெரியல. உண்மையிலே எஸ்டிஆருக்கு இந்த படம் பார்த்துட்டு யாருக்குமே படம் காட்டல. கமலஹாசனுக்கு மட்டும் அப்பப்போ வந்து இந்த படத்தை வந்து சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் காமிச்சிருக்கிறாங்க. ஃபுல் படத்தையுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு நாள் நைட்டு ஒரு 11 மணிக்கு ஓல் டீம் அந்த தக்லைஃபில் ஒர்க் பண்ண எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ஷோ போட்டிருக்காங்க. நைட்டு 12 மணிக்கோ 11 மணிக்கோ மிட் நைட்டில் அந்த படத்தை போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தோன்னே எல்லாரும் தெரிஞ்சிச்சு, ஐயோ முடிஞ்சிச்சு கதை அப்படின்ட்டு. அப்போ அந்த எஸ்டிஆருக்கே கெஸ் பண்ணிட்டார் இந்த படம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க எடுத்தது ஒன்று, எடிட் பண்ணது ஒன்று, அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணது ஒன்று. 3 வருஷம் தான் வச்சுருக்காங்க படத்தை. ஆனால் எஸ்டிஆரோட அந்த லுக்கை வச்சு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அவருக்கு ஒரு பாட்டு இருந்ததுக்கு எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் அவர் தான் வின் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நிறையா நடந்திருக்கு. அது ஏதோ ஒரு என்ன மிஸ்டேக், அதாவது இவருக்கும் மணிரத்னத்துக்கு கமலஹாசன் நடந்துச்சா என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்து படம் ஏற்கனவே வந்துருச்சு ரிசல்ட்டு. ரைட், ஓகே. அதனால் அதுலேருந்து அவர் வெளியேறிட்டார், படம் முடிஞ்சிருச்சு. இப்போ இமீடியட்டாக தக்லைஃப் கொடுத்த பாடத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கமர்ஷியல் படம் கொடுப்போம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரசிகர்களுக்கு ஒரு இது பண்ணணுன்னா ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒரு கமர்ஷியல் படத்தை வெற்றிமாறனோட சொல்கிறார். வெற்றிமாறனும் பண்ணிடுறான்னு கேட்டோன்னே ஓகேன்ட்டார். ஆக்சுவலாக இந்த காம்பினேஷன் ஃபார்ம் ஆனதே தானுட்ட வெற்றிமாறன் டேட் இருக்குது, சிம்பு டேட் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து பண்ணுறீங்களான்னு. ஏன்னா ஒரு தயக்கமாக தான் இருந்திருக்காரு சிம்புவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெற்றிமாறன் வந்து அந்த கேம்பில் இருக்கிறாரு, அந்த டேரக்டரு நம்மளோட சேர்ந்து பண்ணுவாரா இமீடியட்டாக ஒரு ப்ராஜெக்ட், அது ஆல்ரெடி அங்கே பண்ணுறதாக கூட வேறு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு ஓகேன்ட்டாங்க. 2 பேருமே கேட்டோடனே கதை எல்லாம் இருக்குது ஓகே, இமீடியட்டாக ஸ்டார்ட். எல்லாமே உடனே நடந்தது. எல்லாம் ஒரு 2-3 நாளுக்குள்ளே எல்லாருக்கும் மீட்டிங் நடந்திருக்கு, கதை சொல்லியிருக்காரு, பிடிச்சி போச்சு. எல்லாமே ஒரு 2-3 நாளுக்குள்ளே நடந்து முடிஞ்சு எல்லாமே ஆஃப்டர் தக்லைஃப் ரிலீஸ்க்கு பிறகு நான் சொல்கிறது எல்லாமே அதான் நடந்திருக்கு. ரிலீஸுக்கு பிறகு நடந்து முடிஞ்சு இப்போ ஃபைனல் பண்ணிட்டு ஷூட்டிங் போகிறாங்க. இந்த படத்தை 16ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்துக்கு. மற்றபடி வெற்றிமாறனோட டீம்லாம் அந்த படத்தில் பெரிய டீம்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஆக்ஷன் படம் தான், வடசென்னை ஆக்ஷன் படம். ஏறக்குறைய அது வடசென்னை 2 தான். இப்போ வடசென்னை 2க்குள்ளே தனுஷ் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அவர் வந்து ரிமூவ் பண்ணி எஸ்டிஆர் நடிக்கிற மாதிரியும் ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. அப்போ இவங்க ஃபேன்ஸ்குள்ளே ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. அது ஃபேன்ஸ்குள்ளே பிரச்சனைனா யாருக்கு மேலே கோவம் வரும்னா வெற்றிமாறன் மேலே தான் கோவம் வரும். ஏன்னா நீங்கள் வந்து வர வச்சு பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு. பட் அது வந்து இன்றைக்கி தனுஷினுடைய உயரம் பெரிய உயரம். இன்றைக்கி வேறு இடத்துக்கு போயிட்டார், ஹிந்தி படம் பண்ணுறாரு, அவருக்கு டைம் இல்லை. அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஒன்று டிசைன் பண்ணிட்டு அது அப்படி எவ்வளோ நாள் வச்சுருக்க முடியும். அதான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணியிருந்தோம் ஓகேன்ட்டார், அவரும் ஓகேன்ட்டார். தனுஷ் அதை தாண்டி போயிட்டார். அதனால் ரசிகர்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். நம்ம தனுஷ் பண்ண வேண்டிய ஸ்கிரிப்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறது. அதை தாண்டி படம் நல்லா இருந்துச்சுன்னா கொண்டாட போகிறாங்க எல்லாரும், அவ்வளோதான். அதே மாதிரி ரஜினி அவருடைய இந்த கூலி அண்ட் ஜெயிலர் 2 அப்டேட் என்ன சார்? கூலி படத்தினுடைய ஒரு ப்ரொமோ சாங் நம்ம இந்த மாதத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த சாங்கை வந்து அனிருத்தும் டி ராஜேந்தரும் ஆடி இருக்கிறாங்க. அது ப்ரொமோ சாங்கா இல்லை படத்தில் இந்த சாங் வரப்போதாங்கிறது தெரியல. அதை ஷூட் பண்ணிட்டாங்க, அந்த சாங்கை ஷூட் பண்ணிட்டாங்க. 2 பேருமே அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய வேலைகள் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த மாதம் அந்த சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்து படத்தினுடைய ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அதை வாங்கியிருக்காங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு அந்த படத்தை வாங்கியிருக்காங்க. படத்தை பெரிய லெவலில் பிஸ்னஸ் விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2ல வந்து சந்தானம் நடிக்க போகிறதாகவும் ஒரு நியூஸ் வெளியாகி நடிக்க போகிறதா அதுக்கு ஏறக்குறைய கன்ஃபார்ம் தான். அது அடுத்த மாதத்துலேருந்து சந்தானம் காம்பினேஷனோட ஷூட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி எஸ்டிஆரோட படத்தில் பண்ணுறாரு, சிம்பு படத்துலையும் சந்தானம் பண்ணுறாரு, அதுக்கு பிறகு இந்த படத்துலையும் பண்ணுறாரு. இந்த மதகத ராஜாவுடைய வெற்றி வந்து சந்தானத்தின் மனதை மாற்றி இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு நிறையா மெசேஜ், நீங்கள் திருப்பி வாங்க காமெடி பண்ணுங்கள், உங்களுடைய காமெடி வெயிட் பண்ணுறோம், இங்கே காமெடிக்கே பஞ்சமாக இருக்குது. உண்மையிலே காமெடிக்கு ஒரு பெரிய பஞ்சமாக தான் இருக்குது தமிழ் சினிமாவில். அப்போ சந்தானமும் யோசித்து பார்த்துட்டு ஓகே சமயத்தில் சந்தானம் நடித்த படங்களும் போகல, அதனால் அவன் பெரிய படங்களில் காமெடி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த படத்தில் பண்ணுறாரு. முதல் படம் சிம்புவோட ஒரு படம் பண்ணுறாரு, அடுத்து இந்த படமும் பண்ணுறாரு.
ஜெயிலர் 1ல் வந்து யோகி பாபுவோட காமெடி தான் இருந்தது. ஆனால் இப்போ ஜெயிலர் 2ல் வந்து சந்தானம் வந்திருக்கிறதுனால ஒருவேளை ஜெயிலர் 1ல் யோகி பாபுவோட காமெடி செல்லுபடி ஆகாதனால இப்போ சந்தானம் வந்து இல்லை ஜெயிலர் 1ல் யோகி பாபு காமெடி நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. அது அவங்க 2 பேர் காம்பினேஷன் புதுசாக தான் இருந்துச்சு. பட் யோகி பாபு இன்னைக்கு பயங்கர பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டு. ரெண்டாவது ஒரு புதுசாக ஒரு அட்டம் பண்ணலாமே. ரெண்டாவது நம்ம நெல்சனும் சந்தானமும் ஆல்ரெடி விஜய் டிவியில் வந்து பழக்கம். அப்படிங்கும்போது ஒரு புதுசாக இருக்கட்டுமே. சந்தானத்துக்கு ஈக்குவல் பண்ணுறப்ப யோகி பாபு சந்தானம் யோகி பாபாங்க சந்தானம் 1000 மடங்கு பெட்டர் இல்லையா? ஒரு ஃபேமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்படிங்கும்போது அதை பயன்படுத்திக்கலாம்னு பார்க்குறாங்க. யோகி பாபு அந்த படம் நல்லா தான் பண்ணியிருந்தார். பட் யோகி பாபு இன்றைக்கி பயங்கர பிஸி. அதனால் வந்து சந்தானத்தை பயன்படுத்துவோம். ஒரு புதுசாக இருக்குது, புது காம்பினேஷன். ஆல்ரெடி லிங்கா பண்ணாங்க 2 பேரும், சந்தானமும் ரஜினிகாந்த் அவர்களும். அதுக்கு பிறகு இந்த படம் பண்ணுறாங்க. அதே மாதிரி விஜயோட ஜனநாயகன் படத்தோடைய ஷூட்டிங் வந்து முழுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜயோட பர்த்டே கம்மிங் 22 வரப்போகுது. ஸோ அன்னைக்கு வந்து ஜனநாயக அப்டேட் என்ன வசதி? அன்றைக்கி ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஏறக்குறைய அது வந்து ஒரு கொள்கை பாட்டு மாதிரி, ஒரு தத்துவ பாட்டு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க போல். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. பட்டு ஒரு தரப்பு சொல்கிறாங்க அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த சாங் ஆல்ரெடி சாங் முடிச்சிட்டாங்க. ஒரு தரப்பு சொல்கிறாங்க அன்றைக்கி பண்ணலாம் அப்படின்றாங்க. இல்லை விஜய் தரப்பு உடனே பண்ணாதீங்க, கொஞ்சம் டிலேவாக பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 2 ஆப்ஷனில் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு போஸ்ட் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அன்றைக்கி அப்டேட் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து வந்து லோகேஷ் கனகராஜும் அமீர் கானும் வந்து ஒரு காம்பினேஷன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்தோடைய அப்டேட் இல்லை, இது ஆல்ரெடி கூலிலேயே அமீர் கான் ஒரு கேமியோ மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த படத்துக்காக பேச போகிறப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அப்போ ஒரு லைன் சொல்லியிருக்காரு லோகேஷ். அமீர் கானுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உடனே பண்ணலான்ட்டாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ கைதி 2 ஷூட் போகிறாரு. இந்த படத்துடைய கூலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ கைதி 2க்கு ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த ப்ரொமோஷன் முடிச்சுட்டு கைதி 2க்கு போவார்னு நினைக்கிறேன். கைதி 2 ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட். அது முடித்த பிறகு அமீர் கான், லோகேஷ் கனகராஜ் அந்த படம் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ஏற்கனவே நிறைய பேர் இந்த இரும்பு கை மாயாவியா அந்த மாதிரி கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் வந்து கதையை வந்து ஃபைனல் பண்ணல. ஒரு லைன் சொல்லியிருக்காரு. பட் அந்த லைன் தான் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அமீர் கான் லோகேஷ் பண்ணுறக்கூடிய படம் வந்து கன்ஃபார்மு. இதுக்கடையில் லோகேஷ் ஹீரோவாக பண்ணுறது ஒரு படம், சன் பிக்சர்ஸ் தயாரிக்க லோகேஷ் ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஒரு படத்தினுடைய வேலையும் போயிட்டுருக்கு. அந்த படமும் விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. கைதி 2ல் வந்து அனுஷ்கா நடிக்க போகிறதாவும் சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கம்பேக் இருக்குமா இந்த படத்தில்? இல்லை, ஒரு கேமியோ மாதிரி பண்ணுறதாக சொல்கிறாங்க. ஒரு கேமியோ ரோல் இருக்குது. ஒரு முக்கியமான படத்தில் கேமியோ ரோல் ஒன்று இருக்குது. அதுக்கு அனுஷ்கா பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க போல். அந்த 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 கேரக்டர் தான் ஒரு முக்கியமான ஒரு கேமியோ மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. படத்தில் ஹீரோயின் அல்ல, ஒரு கேமியோ மாதிரி ஒரு ரோல் பண்ணுறாங்க. பிரதீப் ரங்கநாதோடைய லிக் படம், அந்த படத்தோட அப்டேட் சொல்லுங்கள். அவரும் வந்து இப்போ ஒரு சூப்பர் ஹீரோவாக ஒரு படம் வந்து நடிக்க போகிறதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு தனுஷாக உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய, தனுஷ் மாதிரி தன்னை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா LIK லைக்குன்னு விக்னேஷ் சிவனுடைய படம். அந்த படத்தை சமீபத்தோட மலேசியாவில் ஷூட் பண்ணாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா விக்னேஷ் சிவனுடைய அப்பாவா சீமான் நடிக்கிறாரு. விக்னேஷ் சிவனுக்கு வில்லனா ஒரு ரோபோ நடிக்குது. அந்த மாதிரி ஒரு படம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு காதல் கதை இந்த படம். இந்த படம் வந்தப்போ நிறைய அது விமர்சனமாகும். சமீபத்தில் கூட ஒரு ஃபைட் சீன், ரோபோ கூட ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரியான சீன் எடுக்கிறாங்க. சூர்யாவும் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணுறாரு. அந்த படம் முடிஞ்சிருச்சு. அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. OTT மற்ற பிஸ்னஸ் முடிஞ்சிச்சுன்னா அது அனௌன்ஸ் பண்ணிட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் டேட்டு. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனே வந்து சொந்தமாக ஒரு ஸ்டோரி எழுதி அவரே வந்து ஆக்ட் பண்ண போகிறதும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றி என்ன சார்? இந்த ஒரு டேரக்டராக இருந்தவங்களுக்கு அந்த இது ஓடிட்டே இருக்கும் உள்ள. நம்ம ஒரு எப்பயாவது டேரக்டராக ஒன்று பண்ணணும் அப்படின்னு. S.A. சூர்யாவெல்லாம் இவ்வளோ பிஸியாக இருக்கார். இருந்தாலும் அவர் ஒரு படம் பண்ணுறதுக்காக வேலை பண்ணிகிட்ருக்காரு. அதை ஷூட் பண்ணுறதுக்கு அவர் டைம் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் இவர் இவ்வளோ நடிப்பில் பிஸியாக இருந்தாலும் இவருக்கு வந்து டேரக்ஷன் ஒன்று பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்கார். AGS அந்த படம் பண்ணுறதாக சொல்கிறாங்க. AGS ப்ரொடியூஸ் பண்ணி இவரே டைரக்ட் பண்ணி இவரே ஹீரோவாக பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அதை டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வணிகமாக அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அது வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.